सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தினுடைய சாயி போத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 3 ஓவி 142. ஒரு முறை மதிய ஆரத்தி நிறைவுக்கு பிறகு பக்தர்கள் புறப்படும் நேரத்திலே பாபாவின் வாயிலிருந்து வெளிவந்த மன உணர்ச்சிகள் அந்த இனிமையான வார்த்தைகளை கேளுங்கள். ரோஹில்லா அல்லாவின் பெயரை நேசித்தார். எனவே அவர் பாபாவை நேசித்தார். அவருக்கு உணர்வு காணக்கூடியது, பார்ப்பவர் மற்றும் பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றே. முஸ்லீம் பக்தி பாடல்களை கரகரப்பான குரலிலே பாடும் ரோஹில்லாவினுடைய பழக்கம் தொடர்ந்தது. ஒரு நாள் மதிய வேளையிலே பக்தர்கள் பாபாவினுடைய ஆரத்தி செய்துவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது பாபாவின் வாயிலிருந்து ஒரு இனிமையான வார்த்தை வந்தது. இப்போது கேளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் எங்கிருந்தாலும், உங்கள் அற்புதமான செயல்களை பற்றி நான் எப்போதும் கேட்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வாக்கியத்தில் உள்ள நான் என்பது அனைவருக்கும் உள்ள நான். நான் எங்கும் நிறைந்தவன் மற்றும் அனைவருக்கும் எஜமானன். நான் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கின்றேன். இவை அனைத்தும் தெய்வீக சூத்திரங்கள் மற்றும் நான் அவர்களின் சூத்திரம். எல்லா உயிர்களையும் காப்பவன் நான். நான் பரம்பொருள். ராஜகுணம், அஞ்ஞானம் ஆகிய மும்மூர்த்திகளின் அதே நிலை வடிவம். அனைத்து புலன்களின் இயக்கத்திற்கும் நானே காரணம். நானே செய்பவன், பராமரிப்பவன், அழிப்பவன், என்னிலே கவனம் செலுத்துபவன். மாயாவின் தொல்லையை சந்திப்பதில்லை. எது தோன்றுகின்றதோ அதுவே என் வடிவம். பூச்சி, எறும்பு, பாமரன், அரசன், அசையாத மற்றும் அளவிட முடியாத பிரபஞ்சம் ஆகியவை பாபாவினுடைய வடிவங்கள். பாபாவிடமிருந்து என்ன ஒரு விசித்திரமான எச்சரிக்கை! துறவிக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒருவர் குரு பாதத்திலே நிலைத்திருக்க விரும்பினால் அவர் குருவினுடைய குணங்களை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். குரு கதையை பாட வேண்டும் அல்லது மற்றவர்கள் செய்யும் கீர்த்தனையை பக்தியுடன் கேட்க வேண்டும். அதனால் கேட்பவர் மற்றும் கேட்பவரின் வேறுபாடு அழிந்துவிடும். உணர்வுள்ள கடவுள் தோன்றியதால் மனம் மகிழ்ச்சி அடைந்திடும். உலகிலே கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் துறவியினுடைய கதை எளிதிலே காதுகளுக்கு எட்டினால் அது நன்மை பயக்கும். பக்தியுடன் கேட்டால் எவ்வளவு புகழ் கைக்கு கிடைக்கும்! இப்படி செய்தால் குரு பாதத்தின் மீதான அன்பு அதிகரித்து படிப்படியாக அதிகரிக்கும் உச்சியை எட்டும். அவருக்கு வேறு பெயரோ விரதமோ தேவையில்லை. ஸ்ரீ சாயிபாபாவின் குரலை கேட்ட பக்தர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். ஸ்ரீ சாயியினுடைய வார்த்தைகளை காதுகளால் கேட்டுக்கொண்டிருந்த அவர் அதே சமயம் ஸ்ரீரூபத்தை கண்களால் தரிசித்து மனமும் ஸ்திர நிலை பெற்றது. ஸ்ரீ சாயி உலகிலே சகலத்திலும் நிறைந்தவர். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.